We're going to read Luke chapter 22 and verses 52 and 53 this morning. And the topic is religious resistance. Religious resistance. இன்னைக்கு காலையில் நம்ம லூக்கா 22வது அதிகாரம் 52வது மற்றும் 53வது வசனங்களை நாம் வாசிக்க இருக்கிறோம். இன்னைக்கான டாபிக் மத எதிர்ப்பு. இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருக்கிற மத எதிர்ப்பு, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். I want to read the text first in English and then in Tamil. முதலாவது நான் ஆங்கிலத்திலே வாசித்து பின்பு தமிழிலே வாசிக்க இருக்கிறேன். Luke chapter 22 and verses 52 and 53. Then Jesus said to the chief priests and officers of the temple and elders who had come out against him, "Have you come out as against a robber with the swords and clubs? When I was with you day after day in the temple, you did not lay hands on me. But this is your hour and the power of darkness." நான் தமிழிலே வாசிக்கிறேன். லூக்கா 22 52 53. பின்பு இயேசு தமக்கு விரோதமாக வந்த பிரதான ஆசாரியர்களையும் தேவாலயத்து படை தலைவர்களையும் மூப்பர்களையும் பார்த்து, "ஒரு திருடனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்களே. நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களோடு இருக்கும்போது நீங்கள் என்னை பிடிக்க முற்படவில்லை. இதுதான் உங்களுடைய நேரமும் இருளின் அதிகாரமுமாக இருக்கிறது" என்றார். Let's look at the temple leadership first. The structure, the leadership structure that was in the temple in the time of Jesus. இயேசு கிறிஸ்துடைய காலங்களில் தேவாலயத்தினுடைய தலைமைத்துவ கட்டமைப்பு எப்படி இருந்தது என்பதை நம்ம முதல் பார்க்கலாம். They had chief priests who were mainly from aristocratic families. They were mainly Sadducees. Priests were in a part of the sect called the Sadducees. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, வரலாறு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமான பிரதான ஆசாரியர்கள் எல்லோருமே ரொம்ப பணக்கார அதிகாரம் படைத்த குடும்பங்களிலிருந்து வந்திருந்தார்கள். அவர்கள் முக்கியமாக பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த சதுசேயர்கள் அப்படிங்கிற அந்த குரூப்ல ஆட்களாக அங்கத்தினர்களாக அவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறத நான் பார்க்கிறோம். Then there were also elders. They were within the Sanhedrin but very influential lay leaders. மூப்பர்கள் என்று இருந்தார்கள். அவர்கள் மக்கள் மத்தியிலிருந்து தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அங்க சங்கத்திலே தலைவர்களாக இருந்தார்கள் சொல்லி நான் பார்க்கிறோம். Then we have the captains of the temple. Captains of the temple. The captains of the temple, படைத்தலைவர்கள் அப்படிங்கிறவர்கள், தேவாலயத்து படைத்தலைவர்கள் அப்படிங்கிறவர்கள், they were responsible for maintaining order in the temple complex. இந்த தேவாலயத்து பகுதிகளில் ஒழுங்கு கிரமத்தை உண்டாக்குவதற்காக, அதை மெயின்டைன் பண்ணுவதற்காக அவர்கள் அங்கு போலீஸ் போல அவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். See, the temple was not just a religious center, but it was a political institution also. தேவாலயம் அப்படிங்கிறது இயேசுனுடைய காலத்தில் ஒரு மத மையம் மட்டுமல்ல, அது ஒரு அரசியல் மையமாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், the Sadducees were working along with the Roman government. சதுசேயர்கள் ரோம பேரரசோடு சேர்ந்து அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். Chief priests were working with the Roman government. பிரதான ஆசாரியர்கள் ரோம பேரரசோடு கூட சேர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தார்கள். But the Pharisees never liked the Roman government and they never wanted to work with them. பரிசேயர்கள் ரோம பேரரசை என்றைக்கும் அவர்கள் விரும்பவே இல்லை. அவர்கள் அதை கவிழ்க்கணும் அப்படின்னு இருந்தாங்க. அது மட்டுமல்ல, அவர்கள் ஒரு நாளும் ரோம பேரரசோடு சேர்ந்து வேலை செய்யவே இல்லை அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். And that is one of the reasons why the Pharisees were always against the Sadducees. அதனால தான் பரிசேயர்கள் சதுசேயர்களுக்கு விரோதமாக அவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், பைபிளையும் நம்ம பார்க்கலாம். Okay, now let's look at the text.
இப்பொழுது நம்ம வேத வசனத்தில் நம்ம பார்ப்போம், வசனம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். And Jesus is asking them, have you come with the swords and clubs? நீங்க தடிகளையும் பட்டயத்தையும் தூக்கி கொண்டு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. Jesus is actually challenging the foolishness of their actions. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவருடைய முட்டாள்தனத்து செயல்களுடைய முட்டாள்தனத்தை வந்து சவால் விடுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். Why? Because they are treating Jesus like a revolutionary. இயேசு கிறிஸ்து வந்து ஒரு புரட்சியாளரை போல அவரை வந்து அவர்கள் நடத்துவதை நம்ம பார்க்குறோம். And Jesus was in different other places every day, but they never laid their hands on him. இயேசு கிறிஸ்து பல்வேறு இடங்கள்ல இருந்து பிரசங்கம் பண்றாரு, டீச் பண்றாரு, உபதேசிக்கிறாரு. ஆனா இயேசு கிறிஸ்து அவங்க தொடவே இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். Because the public, the people would not come against them. இந்த பொதுமக்கள் வந்து அவர்களுக்கு விரோதமாக வருவார்கள் என்று சொல்லி அவர்கள் இப்படி செய்தார்கள். See, in public they worked like they were in favor of Jesus or they were not opposing Jesus. But here in darkness, in a garden where the mobs were not there, they wanted to arrest Jesus, and they wanted to, arrest Jesus facing any kind of opposition. That's why they came with the swords and clubs. பப்ளிக் பொது இடங்கள்ல மக்கள் வந்து இவர்களுக்கு விரோதமாக எழுந்து விடுவார்கள் என்பதற்காக ஒன்றுமே செய்யாதவர்கள் இந்த இடத்துல, தனியான இடத்துல, இந்த தோட்டத்துல இயேசு கிறிஸ்துவை பிடிக்கும்படியாக அவர்கள் வந்தார்கள். என்ன எதிர்ப்பு வந்தாலும் அதையும் நம்ம வந்து தகர்த்து இயேசுவை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பட்டயத்தையும் தடிகளையும் கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். This actually exposes the fear and hypocrisy of the authorities. அவர்களுக்கு இருந்த அந்த அதிகாரத்தினுடைய மாய்மாலத்தை இது காண்பிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. And Jesus says, I was in the temple every day. I was in the temple every day. You had very good opportunity, and you could have arrested me non-violently. நீங்க என்ன வந்து இந்த மாதிரி பட்டயத்தெல்லாம் தூக்கிட்டுலாம் வர தேவையில்லை, நீங்க வந்து நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு. And Jesus says, if you had the moral courage, if you were in the right on the right, you could have arrested me in front of the public, people. You could have arrested me. That's what Jesus is saying. If you had the moral courage, you could have done that. But you act in darkness. You misuse your power. You misuse your authority, religious authority. That's what Jesus is saying here. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இந்த மக்களை பார்த்து சொல்றாரு, உண்மையிலே உங்களுக்கு வந்து அறநெறி சார்ந்த தைரியம் இருந்திருக்கும் என்றால், அறநெறி சார்ந்த தைரியம் இருந்திருக்கும் என்றால், நீங்க வந்து உண்மையிலேயே சரியான காரியத்தை நீங்க செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால், நீங்க என்னை வந்து மக்களுக்கு முன்பாக அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம். மக்களும் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ எதை காண்பிக்கிறது, இது எதை காண்பிக்கிறது என்றால், உங்களுக்கு என்னை அரெஸ்ட் பண்ணுவதற்கான அறநெறி தைரியம் இல்லை. நீங்க இருளிலே செயல்படுகிறீர்கள். உங்களுடைய மத அதிகாரத்தை துர்பிரயோகம் செய்கிறீர்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். And Jesus says, this is your hour. உங்களுடைய நேரம் இது உங்களுடைய நேரம். When darkness reigns, இருள் அதிகாரம் செலுத்தும் நேரம் என்று இடத்துல இயேசு கிறிஸ்து இந்த மக்களை பார்த்து சொல்வதை பார்க்க, அதிகாரிகளை பார்த்து சொல்வதை பார்க்கிறோம். Jesus recognizes a temporary moment of power granted to his opponents. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்றாரு, என்னுடைய எதிராளிகளுக்கு, நீங்க எதிராளிகளா இருக்கீங்க, உங்களுக்கு சும்மா ஒரு கொஞ்சம் தற்காலிகமாக தான் இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இது உங்களுடைய நேரம் என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம். And I want to tell you, my friends, God is always in control of everything that's happening in the world. And they will have the power only within the boundaries set by God. இந்த உலகத்தில் தலை தூக்கி ஆடுகின்ற எல்லா விதமான தீய சக்திகளும் தற்காலிகமாக மட்டும்தான் அது வந்து செயல்படும். ஆண்டவர் அதற்கும் ஒரு எல்லைகளையும் வரம்புகளையும் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். And Jesus says, this is your hour when darkness reigns. இது உங்களுடைய நேரம். அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, இருள் வேலை செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இருள் வேலை செய்கிறது. Of course, they came to arrest Jesus at night when it was dark, and they were also walking in darkness. அவர்கள் இரவு வந்தபோது இருட்டில் தான் இயேசு கிறிஸ்துவை சிறைபிடிக்கும்படியாக வந்தார்கள். அதே நேரத்தில் அவர்களும் ஆவிக்குரிய இருட்டில் நடந்து கொண்டு இருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. Jesus is pointing out that they were walking in ignorance of God.
They were walking in moral corruption. They were walking in satanic influence. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, அவர்கள் தேவனை அறியாதவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அறநெறி சார்ந்து ஒழுக்கமற்றவர்களாக இருந்தார்கள். சாத்தானுடைய தாக்கத்தின் கீழே அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். In other words, Jesus is saying they were instruments of darkness. They they were instruments of darkness. அவர்கள் இருளினுடைய சக்திகளாக, இருளினுடைய கருவிகளாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். My friends, this morning there are many things we learn from this passage. Religious institutions can oppose God. Religious institutions can oppose God. One of the most sobering realities in the scripture is that religious leaders sometimes resist God's work. மத நிறுவனங்கள், மத ஸ்தாபனங்கள், மத ரீதியாக இயங்கும் எந்த காரியமும் தேவனுக்கு விரோதமாக நிற்கும் என்பதை நம்ம பார்க்கிறோம். வேத புஸ்தகத்தில் பார்க்கிற பல்வேறு காரியங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத தலைவர்கள் தேவனுடைய வேலையை எதிர்த்தார்கள் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். In fact, when you read the Gospels, when Jesus healed the people on Sabbath days, the Pharisees opposed that. Pharisees wanted to arrest Jesus. The Pharisees wanted to kill Jesus because he healed the people on the Sabbath days. இயேசு கிறிஸ்து நீங்க ஓய்வு நாளில் நீங்க வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து வேத புஸ்தகத்தில் வாசிக்கலாம், சுவிசேஷங்களில் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து ஓய்வு நாட்களில் சில நோயாளிகளை சுகப்படுத்தினார் என்பதற்காக பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவை சிறைபிடிக்கும்படியாக அவர்கள் வகை தேடினார்கள். இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக எழுந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் திட்டமிட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். Even when the disciples of Jesus, ate, plucking some, grains from the field, they said they were working. They gave another meaning to them. And when the disciples did not wash their hands, they accused the disciples and even Jesus Christ. இயேசு கிறிஸ்து வயல்வெளியிலிருந்து சில தானியங்களை எடுத்து சாப்பிட்டபோது, இயேசு கிறிஸ்துடைய சீடர்கள் சாப்பிட்டபோது, அது ஒரு வேலை ஓய்வு நாளினுடைய சட்டத்தை அவங்க உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்துடைய சீடர்கள் கை கழுவாம சாப்பிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவர்களை குற்றப்படுத்தினார்கள். They were always trying to find fault. That's what religion does. மதம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே அதாவது தவறு கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கும், சட்டத்திட்டங்களை போட்டு மக்களை ஒடுக்கும் என்பதை பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் எதிர்த்தார்கள், பல்வேறு நேரங்களில் எதிர்த்தார்கள் சொல்லி நான் பார்க்குறோம். My friends, the truth that we find here is religious activity does not guarantee spiritual discernment. When somebody is in a religious mode, following a set of rules or adding rules after rules to their spiritual life, they will not be able to discern anything spiritually. நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மத ரீதியில ஒருத்தவங்க ஆவிக்குரிய காரியத்தை அணுகும்போது, மத ரீதியில ஆண்டவரோடு கூட உறவு வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, உறவு வைத்திருக்க முற்படும் போது அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, இன்னும் ரூல்ஸ் சட்ட திட்டங்களை போட்டுக்கிட்டே இருப்பாங்களே ஒழிய, அவர்கள் உண்மையான அந்த ஒரு காரியம் இருக்குல்ல, ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படிங்கிறத என்ன செய்ய மாட்டாங்க, புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அப்படின்றத நான் பார்க்கிறோம். It's an important lesson for us this morning. Many times God wants to speak to us. God tells us, my son, you pray every day, but actually this is what I want you to do in your prayer. I want you to get related to me. I want you to love me, and I want you to understand my love. But you are just only pouring words on me. பல வேளைகளில் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனை நீ என்கிட்ட ஜெபம் பண்ற, மகளை நீ என்கிட்ட ஜெபம் பண்ற, நீ மத ரீதியாக ஜெபித்து கொண்டே இருக்கிறாய், டெய்லி 1 hour நீ ஜெபித்து கொண்டே இருக்கிறாய், ஆனால் நீ உன்னுடைய வார்த்தைகளை என் மேலே அப்படியே போட்டுட்டு போறே ஒழிய நான் சொல்றதை நீ கேட்கறது இல்லை. அது மட்டுமல்ல, என்னுடைய அன்பை நீ புரிந்து கொள்ளவில்லை. உண்மையிலே இந்த ஜெபத்தில் நீ என்னோடு கூட உறவாட வேண்டும் என்பதை நான் வாஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. Have our prayers become religious? Have our reading the word become religious? Have our church gatherings become religious? நம்முடைய சபை கூட்டங்கள் மத ரீதியாக மாறிவிட்டதா? Do you still have that excitement? அந்த ஒரு உற்சாகம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே. This is very, very important for us. Sometimes when God does something, we may oppose when we are on a religious mode. நாம மத ரீதியிலான ஒரு மோட்ல நம்ம இருக்கும்போது, ஆண்டவரே எதுவும் சொன்னா கூட நாம அதை எதிர்ப்போம்.
The next thing that we find here is this: darkness often appears through respectable structures. See, இருள் வந்து பல வேளைகள்ல ஒரு மதிப்பிற்குரிய காரியத்தை போல தான் வரும். மதிப்புக்குரிய காரியத்தை போல தான் இருக்கும். See, the opposition to Jesus did not come from the criminals and pagans or Gentiles. It came from within the community, the so-called community of God's people. இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக வந்த அந்த எதிர்ப்பு வந்து குற்றவாளிகள்கிட்ட இருந்து வரல, அல்லது ரவுடிகிட்ட இருந்து வரல, அல்லது இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்கள்கிட்ட இருந்து வரல. எது வந்து சத்தியத்தை காக்க வேண்டும் என்ற அந்த நிறுவனமாக இருந்ததோ, எது எது தேவனுடைய மக்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு நிறுவனமாக இருந்ததோ, நிர்வாகமாக இருந்ததோ, ஸ்தாபனமாக இருந்ததோ, அங்கிருந்து தான் இது வந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். Sometimes darkness can come from the pulpit. Sometimes darkness can come from, come from any other place, or prayer meeting. சில பேர்ல பார்த்தீங்க அப்படின்னா, இருள் என்பது பிரசங்க பீடத்திலிருந்து வர முடியும். இருள் என்பது ஒரு ஜெப கூட்டத்திலிருந்து வர முடியும். ஒரு ஜெப கூட்டத்தில் ஆண்டவர்கிட்ட நம்ம இந்த பகுத்தறிவை நம்ம நம்ம பெற்று வைத்திருக்க வேண்டும். இஸ் இட் ஃப்ரம் காட்? இஸ் இட் ஃப்ரம் ஹியூமன் வில்? இது வந்து மனுஷனுடைய சித்தத்திலிருந்து வருகிறதா, அல்லது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறதா, தேவனிடத்திலிருந்து வருகிறதா என்று நாம பார்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன் மெனி பிளேசஸ் இன் த காஸ்பல்ஸ் ஜீசஸ் சேஸ் இட் இஸ் ரிட்டன், இட் இஸ் ரிட்டன், இட் இஸ் ரிட்டன். இயேசு கிறிஸ்து பல்வேறு இடங்களில் சுவிசேஷங்களில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா சொல்கிறார். இப்படி பல்வேறு பழைய ஏற்பாட்டு வசனங்களை கோட் பண்ணி சொல்வதை நம்ம பார்க்குறோம். Why did Jesus have to say? Of course, in some places, Jesus says, I say. இயேசு சில இடங்களில் நான் சொல்கிறேன் என்று சொல்கிறார். Even when Jesus said, I say, actually he is taking the people to the spirit of the Bible verses or the texts in the Old Testament. ஒரு சில இடங்களில் இயேசு கிறிஸ்து நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாலும் கூட, அவர் எங்கே கூட்டு போறாருன்னா, மக்களை எந்த இடத்துல பழைய ஏற்பாட்டில் வசனங்கள் சொல்லப்பட்டதோ அந்த வசனத்தினுடைய உண்மையான அர்த்தத்துக்கு தான் அவர் கொண்டு போறார் அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். உண்மையான அர்த்தத்துக்கு கொண்டு போறார். I was many years before, maybe I can say 30 years before, or 25 years before, I can say, we had this false notion that we could never work as pastors. We could never work to earn money to support the ministry, at least in the beginning of the ministry. நான் ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி, 30 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு அல்லது எங்கள் குரூப்புக்கு அந்த ஒரு கருத்தே கிடையாது. அதாவது நாங்கள் வந்து ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டோம், நம்ம வந்து வேலையே செய்யக்கூடாது, ஊழியத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வேலையே செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கருத்து தான் எங்களுக்கு இருந்துச்சு. அப்படி தான் நாங்கள் போதிக்கப்பட்டோம். And they would say, if you work even a part-time work or teach somewhere and earn some money to support your family in your ministry, you are doing a wrong thing and you are not trusting God. That's what we were taught. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு செஞ்சு பணத்தை, அதாவது பார்ட் டைம் ஆகுது அல்லது எங்கேயாவது ஒரு 1 ஹவராவது செஞ்சு நீங்கள் ஏதோ ஒரு கொஞ்சமாக சம்பாதிச்சு குடும்பத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலான்னா கூட அதுவும் தப்பு. ஏன்னா நீங்கள் ஆண்டவரை நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லப்பட்டது. அப்படி தான் போதிக்கப்பட்டுச்சு. And many times, this is what we were, this is the word we were, given. See, Jesus said, follow me, and the disciples left everything, their career, their nets and everything, and they followed Jesus Christ. இதுதான் எங்களுக்கு இந்த வசனம் தான் இது கொடுக்கப்பட்டது. The text that was given was this. இப்படி தான் சொல்லப்பட்டுச்சு. இயேசு கிறிஸ்து வந்து என்னை பின்பற்றுவான்னு சொன்னபோது சீடர்கள் எல்லோரும் எல்லாத்தையும் விட்டுட்டு, வேலையெல்லாம் விட்டுட்டு, வலைகள்லாம் விட்டுட்டு வந்தாங்க. அதே போல தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுச்சு. And I and many of our friends suffered. We didn't have food. We didn't have even milk for the child, and we suffered so much. We were hungry, and we could have done something. It's not that we could not. We could have done something, but we didn't do because we thought that was wrong. நாங்கள் என்னுடைய நண்பர்கள், நானும் பல வேலைகளில் எங்களுடைய வாழ்க்கையில் பசியோடு வந்திருக்கோம்.
பிள்ளைக்கு கூட பால் வாங்குறது கூட காசு இல்லாமல் அப்படிலாம் இருந்திருக்கிறோம். ஏதாவது ஒன்று செஞ்சுருக்க முடியும். ஆனால் அப்படி செஞ்சால் ஆண்டோடைய வசனத்தை உடைக்கிறோம் அல்லது தவறு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நாங்கள் இருந்தோம். But when I read, this is what was preached. This is what was preached, and we were taught to hate our families and everything, and spend time always in the ministry. Don't worry about your wife or don't worry about your children. Just spend your time in the ministry. God will take care of everything. எங்களுக்கு இப்படி தான் சொல்லப்பட்டுச்சு. அதாவது நீங்கள் குடும்பத்தை பற்றி யோசிக்காதீங்க, ஒய்ஃபை பற்றி யோசிக்காதீங்க, பிள்ளைங்களை பற்றி யோசிக்காதீங்க, ஊழியத்தில் நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. And I was reading the Bible. Meditating, and I had read those verses before, and I realized that Jesus called the 12 people, the 12 apostles, to be with Christ, so they had to travel with him. So practically, they had to leave everything. But Jesus also had many, many disciples, women and men, who did not leave their career or profession. And the Bible says, after the resurrection, Peter was traveling with his wife in his ministry. And after the resurrection, when they were apostles, Paul was working to earn money to support his life. All that, came to my mind. நான் பைபிளை வாசிக்க ஆரம்பித்தேன். வாசித்த வசனங்கள் தான். ஆனால் இப்போது வாசிக்கும் போது ஒரு புது வெளிச்சத்தை போல எனக்கு வந்தது. இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீடர்களை பார்த்து சொல்கிறாரு. இந்த 12 பேரை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அவர்கள் வேலையை விட்டு வந்தாங்க. இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட இருக்கும்படியாக அவர் அழைத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபிசிக்கலாக சரீர பிரகாரமாக இயேசு இருக்கிறார். அவர் டிராவல் பண்ணுறாரு. அங்கே இங்குமாக அவர் அலைந்து சுற்றி திரிந்து அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. நிச்சயமாக அவர்கள் வேலையை விட்டுட்டு போனதான் அது சாத்தியமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த பின்பு சீடர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பேதுரு தன்னுடைய மனைவியோடு அவர் டிராவல் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். பவுல் வேலை செய்து தன்னுடைய ஊழியத்தை சப்போர்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நான் வாசிச்ச போது எனக்கு ஒரு புது வெளிச்சம் வந்துச்சு. மேபி இட் வாஸ் டார்க்னஸ். இது ஒரு இருள். நான் ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ ஒன் எக்ஸாம்பிள். நான் ஒரு உதாரணம் மட்டும் தான் நான் தரேன். இங்க இட் வாஸ் டார்க்னஸ் preached from the pulpits. Darkness preached in prayer meetings. Darkness preached in different other places. But it was coming with a religious appearance. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருள் என்று நான் சொல்வேன் அருமையானவர்களே. பிரசங்க பீடத்தில் இருந்தும் ஜெப கூட்டங்களிலும் ப்ரீச் பண்ணப்பட்ட ஒரு காரியமாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். Then this, I'm just giving one example. I have a lot of examples. Where a lot of examples of my unlearning, relearning and learning. என்னுடைய வாழ்க்கையில் நான் பல்வேறு காரியங்களை நான் கற்றதை களைந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக கற்றுக்கொண்டு என்னை திரித்து கொண்ட காரியங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஈவன் ஐ preached those darknesses. நானும் இந்த மாதிரியான இருளான காரியத்தை நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அருமையானவர்களே, darkness can, religion resists people. Because it's only focused on legalism. இது ஒரு சட்டம் ரீதியான ஒரு கோட்பாடுகளை மட்டும்தான் பின்பற்றுமே ஒழிய அது உண்மையான ஒரு மனம் சார்ந்த ஒரு கீழ்ப்படிதலை இது ஃபோக்கஸ் பண்ணாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். Other things in our lives which are with religious clothing. நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது காரியம் இருக்குதா? அதாவது மத ரீதியிலான போர்வையை போத்திக்கிட்டு இருக்கிற காரியங்கள். I want all of us, I want to love God, not in a religious way, but in a real relational way. நான் ஆண்டவரை விசுவாசிக்க, ஆண்டவரை நேசிக்க நான் விருப்பப்படுறேன். மத ரீதியில் இல்லை, உண்மையான உறவு சார்ந்த அந்த காரியத்தில், உறவு ரீதியில் நான் அவரை நேசிக்க விருப்பப்படுறேன். Let's say this morning, God, if I'm doing anything religiously, நான் ஏதாவது ஒரு காரியத்தை நான் மத ரீதியில் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அதை நான் விட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு விட உதவி செய்யுங்க. Let my prayers come from my heart, Lord. என்னுடைய ஜெபங்கள் என்னுடைய இதயத்திலிருந்து வரட்டும் ஆண்டவரே. Even when I say, Lord, I worship you, I love you, it should come from my heart. நான் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உங்களை நான் நேசிக்கிறேன், ஆண்டவரே உங்களை நான் ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இது இதயத்திலிருந்து வரட்டும்.
Lord, all my songs, when I sing the songs in the worship services or in my personal prayer time, let it come from my heart, Lord. ஆண்டவரே, ஆராதனைகளிலும் சரி, என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் சரி, நான் வந்து ஜெபம் பண்ணும்போது, பாடல்களை பாடும்போது அது என்னுடைய இதயத்திலிருந்து வரட்டும் ஆண்டவரே. என்னுடைய இதயத்திலிருந்து வரட்டும் ஆண்டவரே. I do not want to do anything religiously. எதையுமே நான் வந்து ஒரு மத ரீதியாக செய்ய விருப்பப்படல ஆண்டவரே. அப்ப நம்ம இந்த காலை வேளை நம்ம சொல்லாமா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காரியம். And then we find that God remains a sovereign over human will. God remains sovereign over human will. You know, Jesus says, "This is your hour. This is the time when darkness reigns, but you are not going to be reigning over me. You are not going to be, controlling me. And this is a temporary arrangement." That's what Jesus is saying. இயேசு கிறிஸ்து இந்த மக்களை பார்த்து சொல்றார், இது வந்து ஒரு 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 தற்காலிக நேரம். நீங்க வந்து என் மேல நீங்க அதிகாரத்தை செலுத்துறீங்க, பட் நான் உயிரோடு எழும்ப போறேன் அப்படின்னு தான் அவர் சொல்றார். They never knew that. They never knew that Jesus was going to be resurrected. அவர்களுக்கு தெரியவே இல்லை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்ப போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. Think about it. Somebody is coming to crush you dead. யாரோ ஒருத்தவங்க வர்றாங்க, உங்களை வந்து அப்படியே நொறுக்கி உங்களை சாகடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வர்றாங்கன்னு வச்சுங்களேன். And they are acting like, they are giants. They have power over you. அவர்கள் வந்து பெரிய அசுரர்களை போல உங்க மேல அதிகாரத்தை வச்சிருக்கிறது போல அவங்க எல்லாம் நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்களேன். When you look at them, what will be going on in your mind? உங்க மனசுல அவங்கள பார்க்கும்போது என்ன மைண்ட்ல வரும்னு யோசிச்சு பாருங்க. Of course, when they are going to crush you, they are going to beat you up, and you will have to go through pain. So you will feel that. I understand that. அவர்கள் வந்து உங்களை அடிக்க போறாங்க, நொறுக்க போறாங்க, அதனுடைய வலி எல்லாம் போகும். அதை நீங்க உணர்வீங்க, அதை நீங்க யோசிச்சு பார்ப்பீங்க. அது எனக்கு புரிகிறது. பட் you will have this hope in you. இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கும். என்ன நம்பிக்கை? Let these guys do anything they want to do, but finally I'm going to be resurrected. I'm going to come back to life, and I'm going to change the world. I'm going to change I'm going to bring about a great grace, what to say, grace revival. I'm going to bring about a grace revival. I'm going to let the Holy Spirit come upon the people, empower the people. I'm going to send these people as agitators of the world. நீங்க இப்படி நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு, நான் வந்து மறுபடியும் உயிரோடு எழும்ப போறேன், நான் வந்து இந்த உலகத்தையே மாற்ற போறேன், நான் வந்து ஒரு புரட்சி பண்ண போறேன், இந்த மக்களெல்லாம் நான் வந்து என்ன செய்ய போறேன், உலகத்தை கலக்குகிறவர்களாக அனுப்ப போறேன் அப்படின்னு நீங்க யோசிங்கன்னா எப்படி இருக்கும்? நீங்க பயப்பட மாட்டீங்க, நீங்க வந்து இதா இருப்பீங்க. அப்படிதான் இயேசு கிறிஸ்து யோசிக்கிறார். I want you to go into the mind of Christ. We cannot go and understand the mind of Christ fully, but based on the scripture we can understand to some extent. நம்ம முழுசா நம்ம இயேசு கிறிஸ்து மைண்ட்ல என்னெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அட்லீஸ்ட் ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியும். Jesus was thinking, hey, you have power only for a short time, but I'm going to come back to life. You cannot keep me in the grave. இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்வதாக நான் புரிந்து கொள்கிறேன், நீங்க உங்களுக்குன்னு இந்த அவர் தான் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த நேரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்துல இருள் வந்து ஆளும், ஆனா நான் என்ன செய்ய போறேன், உயிரோடு வரப்போறேன். என்ன நீங்க கல்லறையிலே வச்சிருக்க முடியாது, என்ன நான் வந்து அடிக்கப்பட்ட ஒரு ஆளாகவே நீங்க வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து அவருடைய மைண்ட்ல இதெல்லாம் போற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து when Jesus says, "This is your hour, darkness reigns." இந்த நேரம் தான், இந்த நேரத்தில் மட்டும்தான் இருள் வந்து வேலை செய்கிறது என்று சொல்லும்போது, that's how I understand this. My friends, this is very, very important. Even now, look at the US Israel Iran war. இப்போ யூஎஸ் இஸ்ரேல் அப்புறம் ஈரான் வார், அந்த யுத்தத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். we may think, what's happening in the world? What's happening in the world? Is everything going out of control? எல்லாமே கட்டுப்பாட்டு மீறி போகிறதா, என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். But I want to tell you, my friends, even if it's Jews, if they are doing wrong things, God will punish them. Even if it's the Americans, if they are doing something wrong, God will punish them. The Iranians, God will punish them if they do something wrong. The Indians, if they do something wrong, God will punish them. God is in control of everything that's happening, and He has set boundaries. He will not let it go beyond the boundaries. ஆண்டவர் வந்து இந்த பவுண்டரியை தன்னுடைய எல்லை வரம்பை தாண்டி போகும்படியாக அனுமதிக்க மாட்டார் என்பதை நம்ம பார்க்கிறோம். Every leader, every president has to bow down to Christ, my friends. எல்லா தலைவர்களையும், எல்லா பிரசிடென்ட்டும் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் தங்களை தாழ்த்த வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். Today,
This is my prayer. This is my prayer. That we will have a personal revival. ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் வரும் என்று நான் நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் என்னுடைய prayer. Let's pray that we will not let the darkness rule. இருள் இருள் அதிகாரம் செலுத்த நம்ம விடக்கூடாது. We will never go into a religious mode. நம்ம ஒரு நாளும் மதம் சார்ந்த அந்த அந்த காரியத்துக்குள்ள அந்த மோடுக்குள்ள எப்படி நம்ம சைலண்ட் மோடில் நம்ம ஃபோனை போடுறோமோ அது போல் ரிலீஜியஸ் மோடில் நம்மளை ஒரு நாளும் போட்டு விடவே கூடாது. நம்ம மத ரீதியாக நம்ம காரியங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறது பார்க்குறோம். கேன் யூ பாஸ் ஃபார் அ வாயில், ஜஸ்ட் ஃபார் அ மினிட்? ஒரு நிமிஷம் அப்படியே நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே அமைதியாக இருங்க. நம்ம ஜெபிக்க போகிறோம். மதம் ஆண்டவரை எதிர்க்கிறது. மதம் ஆண்டவரை எதிர்க்கிறது. I'm not saying that we should never have boundaries, we should never have um, law. நம்ம வந்து எந்த சட்டத்திட்டமே வச்சுக்கவே கூடாது என்று நான் சொல்ல. But our law is Christ. That's what Jesus said. That's what Paul said. The law of Christ, the law of the Spirit. அதான் பவுல் சொல்றார். கிறிஸ்துவின் பிரமாணம், ஆவியின் பிரமாணம். If we do not do what Christ says, if we do not follow the example of Christ, if you are not led by the Holy Spirit, no rules will help. Even going to church will not help us. Or anything that we do religiously will not help us. பவுல் சொல்றார். பவுல் எதை பத்தி பேசுறார்? கிறிஸ்துவின் பிரமாணம், ஆவியின் பிரமாணம். நம்ம கிறிஸ்துவை பின்பற்றவில்லை என்றால், ஆவினால நடத்தப்படவில்லை என்றால், எந்த மத காரியமும் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஈவன் சர்ச்சுக்கு போறது கூட நமக்கு உதவி செய்யாது. ஏன் இந்த ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்றது கூட உதவி செய்யாது. வேற எதுவுமே மத ரீதியாக எதை செஞ்சாலும் அது நமக்கு உதவி செய்யாது. But as we do that joyfully, with all of our heart, God will like that. God will be delighted in that. ஆனா நம்ம செய்யறது எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி ஆவியினால நடத்தப்பட்டு சந்தோஷமா உள் மனசுல இருந்து மனசார நம்ம செஞ்சோம்னா ஆண்டவர் அதுல சந்தோஷமா இருக்காரு. We are going to pray this morning. God is setting us free, and He has already set us free. I know many of you. I would say in our church we don't emphasize the religious mode of being a Christian. நம்முடைய சபையில மத ரீதியாக கிறிஸ்தவராக இருப்பதை நாம நிராகரிக்கிறோம், அதை ஆமோதிக்கிறதே கிடையாது. I think we want to seek God with all of our heart, not religiously. Really, relationally we want to seek God. உறவு சார்ந்து நம்ம ஆண்டவரை தேடி தேடி இருக்கோம் நான் விசுவாசிக்கிறேன். மத ரீதியாக கிடையாது.